சரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு காலை விளாக் தான். வாங்க வீட்டுக்கு பார்க்கலாம். வீடியோ வந்து எல்லாம் மிஸ் பண்ண பாருங்கள், அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து காலங்காத்தால எழுந்து பாலெலாம் கறக்கிறதுக்கு வந்து நம்ம இவன்லாம் வந்து கண்ணு விட்டுட்ருக்கோம். அதை விட ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிவி வந்து சன ஊசி போட்டிருக்கோம். நம்ம நிவிக்கு வந்து நம்ம நிவி பிடிக்கணுன்ட்டு எல்லாருமே காடிகிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அம்மா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பால் கறக்க போகிறாங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோம். அதனால தான் வந்து நம்ம யுகனுக்கு வந்து நேற்று வந்து உடம்பு சரியில்லை. என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து நம்ம பெரிய மாட்டுக்கு தண்ணி காய்ச்சிக்கோதும் தண்ணி வச்சுட்டு போனேன் அண்ணக்குள்ளே. நம்ம யுகன் என்ன பண்ணால் பாலை குடிச்சு நேராக போய் அந்த ஒரு கூட தண்ணி குடிச்சிட்டான். நேற்று ராத்திரி ஃபுல்லாக ஏந்துக்கவும் இல்லை, மூச்சு விட முடியாமல் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டான். ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு ரொம்ப மூச்சு வாங்கிக்கிட்டு அப்புறம் நடக்க கூட இல்லை. தண்ணி அவ்வளோ தூரம் குடித்து இவரால் முடியல. ராத்திரி ஃபுல்லாக வந்து நான் இதோ இங்கே சாணிக்கார சொன்னாங்க, இது சின்ன வைத்தியம் இது, அதை வந்து நான் செஞ்சு விட்டுருந்தேன். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சம் போக போக அவன் வந்து தெரிஞ்சானே. அதுக்கு பிறகு ராத்திரி போக போக கொஞ்சம் பரவாயில்ல. படுத்துக்கிட்டு அப்போ இது பண்ணான். படுத்து வர ஏந்தான் நம்ம யுகன் வந்து. காலையில் நான் வந்து பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவனுக்கு. அதனால் வந்து எந்த கண்டுபிடிக்குமோ வந்து ரொம்ப தண்ணி வைக்காதீங்க. இந்த தண்ணியை வந்து நானே வைக்கல, அவனே தான் போய் குடித்தானே. நம்ம கோழிகள்லாம் பார்த்திங்களா, அம்மா வந்து இப்போ பால் கறந்துட்டுருக்காங்க. பால் கறந்து இதில் ஊற்றுவாங்க இந்த கேனில். அதுக்கு பிறகு வந்து நம்ம கருப்பசுக்கிட்ட போய் கறப்போம். இதெல்லாம் வந்து நான் ப்ராப்பராக வீடியோ எடுத்து உங்களுக்கு போட டைம் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து ஸ்கூல் இருக்குது. நான் சாட்டர்டே சண்டே வந்து போட ட்ரை பண்ணுறேன். அம்மா வந்து நிவிக்கிட்ட பால் கறக்குறாங்க. ஏன்னா நிவிக்கிட்ட பால் கறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அந்த காம்பை பிடிச்சி இழுத்து கறக்கிறதுக்குள்ள அம்மா கை வலிலாம் எடுத்துக்கணும். ஆனால் நம்ம கருப்பசுக்கு வந்து நம்ம கறந்து பழக்கமானதுனால அவனுக்கு வந்து ஈஸியாக கறந்துடலாம். நீங்களே பார்க்கலாம் அந்த காம்பு எவ்வளோ ஹார்டாக இருக்கு பாருங்கள். இழுக்கிறதுக்கு ரொம்ப கை வலிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்ணு போடுறதுக்கும் நானும் என் அக்காவை தான் கறந்துமே. அது வந்து கறக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் எல்லா கோழிங்களும் கறங்க மேய்ச்சலுக்கு போகாமல் இங்கே இருக்கிறாங்க. நம்ம அபி பார்த்தீங்களா, நம்ம நிபி வந்து எவ்வளோ பால் கறப்பான் அப்படின்னா காலைல வந்து 6 லிட்டர் கறப்பான், சாயங்காலம் வந்து 5 லிட்டர் கறப்பான் நம்ம நிபி வந்து. இவர் நல்லா ப்ராப்பராக மேய்ச்சல் இருக்கணும், அப்போ தான் வந்து இவர் இதெல்லாம் கறப்பார். மேய்ச்சல் எல்லாம் கறக்க மாட்டார். ஏன்னா இப்போ தான் வந்து 2-3 நாள் மழை பெஞ்சிட்ருக்குது. அதனால் நிறைய பில்லி வந்துட்டு குழிலாம். நம்ம டெய்லியும் ஓட்டு போய் கட்டினா இவங்க அழகாக வந்து மேய்வாங்க. அதனால் நம்ம கருப்பசு மேய மாட்டாங்க. அப்படியே சாயங்காலம் ஆனவுடனே ஒரு 4 மணிக்கெலாம் கற்றுவாங்க வீட்டுக்கு வரத்துக்கோசம். சாணிலாம் எல்லாம் கிடக்குது. இந்த கருப்பசுக்கு நிவிக்கு பாதுகாக்க மணி வந்து 8 ஆகிடும். டைம் வந்தால் நான் சாணிலாம் வந்து நான் அள்ளி போடுவேன், இல்லைனா வந்து அம்மா தான் வந்து அள்ளி போடுவாங்க. எவ்வளோ சாணிக்கு பார்த்தீங்களா. நம்ம கருப்பசு வந்து 3 மாதம். இவன் வந்து அழகாக வந்து ஜனவரியில் வந்து ஒரு கண்ணுக்குட்டி போடுவான், அழகாக இருப்பான். அவன் வந்து நிபி மேலே தான் இருப்பான். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிபி கண்ணுக்குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், என்ஜாய் பார்க்கலாம். இந்தமாதிரி வீடியோஸ் சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே க்ரீன் கலர் ஹார்ட் போடுங்க. பை பாய்.